மாமா, நான் சத்தியமா சொல்றேன், காயத்ரி வாழ்க்கை பாழாகக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்குன்னு உங்க பொண்ணு என்னெல்லாமோ பேசிட்டாத்த, என்னால தாங்க முடியல. மாமா, நான் என்னைக்கு கௌரி கழுத்தில் தாலி கட்டணும் அன்னைக்கே என் மனசை சொத்தை அவகிட்ட எழுதி கொடுத்துட்டேன். ஆனா அவன் மனுஷங்களையும் புரிஞ்சுக்கல, என் மனசையும் புரிஞ்சுக்கல. அதான் இப்படி மருந்து சாப்பிட்டு சாவ கிடக்குறான். மாப்பிள, என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள. நானே உங்களை தப்பா நினைச்சிட்டேன். உங்களை போய் பாவின்னு சொன்னேன் பாருங்க. நீங்க பாவி இல்ல, நான் தான் பாவி. நான் முட்டாள். ஐயோ மாமா, குமாரு, என்னையும் மன்னிச்சிடுப்பா. ஐயோ அத்தை, என்ன அத்தை இது? நான் சின்ன பையன், எங்கிட்ட போய் நீங்க. அம்மா, டாக்டர் அம்மா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? ஒன்னும் பயம் இல்ல, கண்ணு முடிச்சிட்டாங்க. உள்ள போய் பார்க்கலாமாமா? போய் பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கௌரி, 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 இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா. உனக்குள்ள நீயா ஒரு கற்பனையை செஞ்சுக்கிட்டு நிஜத்துல மாப்பிள்ளைய தண்டிக்கிறது நியாயம் இல்லம்மா. இங்க பாரு கௌரி, உங்க அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு அல்ப ஆயுசுன்னு ஒரு ஜோசியர் அவரோட ஜாதகத்தை பார்த்து சொல்லிருக்காருமா. அத கேட்டு குமார் என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம்னு யோசிச்சு பண்ணிருக்காருமா. அத புரிஞ்சுக்காம அம்மாடி கௌரி, ஒரு செகண்ட்ல நீ சாகணும்னு முடிவு எடுத்துட்டியே. நீ ஒருத்தி போயிட்டா எல்லாமே சரியாயிடும் நினைச்சியா? இல்லம்மா, சாவு எதுக்குமே தீர்வு கிடையாது. தானா வரும்போது சாவு கூட ஒரு சடங்காயிடுமா. நாமளா தேடி போறதுக்கு சாவு என்ன உத்தியோகமா? தப்புமா. இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை பண்ணணும்னு நினைக்காத. என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? உங்க நிம்மதி, உங்க கஷ்டம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல மாமா. ஏன் சந்தோஷத்துக்காக தான் நான் சாகணும்னு முடிவெடுத்தேன். நான் போயிட்டேன்னா இவர் சந்தோஷமா இருப்பாரு பாருங்க, அதுக்காக தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ தாலி கட்டி பொண்டாட்டேன்னு வந்துட்டேன். புருஷனுக்காக இது கூட செய்யலன்னா எப்படி மாமா? என்னம்மா ஏன் கௌரி இப்படி எல்லாம் பேசுற? என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நான் யாரையும் புரிஞ்சுக்க விரும்பல. இங்க இருந்து முதல்ல போங்க. இங்க இருந்து ஏன் இவ்வளவு சத்தம்? முதல்ல இங்க இருந்து போங்க. பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க சார். சரிம்மா, மகாலட்சுமி போயிடலாம். இவ தூங்கிட்டோம். நாள் பூரா இருக்க போறோம். ஒரு ராத்திரில என்ன வந்துட போகுது? அவன் நிம்மதியா இருக்கட்டும், அதுவே போதும். சார் ப்ளீஸ் சார், சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிம்மா, ப்ளீஸ் போங்க. லட்சுமி போங்க சார் ப்ளீஸ். கௌதம், இங்க பாருடா. கௌதம், அம்மா பாருடா. ஐயோ,
ஐயோ, பாருங்க கௌதம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ, கௌதம். லட்சுமி 11 மணிக்கு காரியம் ஆரம்பிச்சிடணும்னு சொன்னாங்க. நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா நானும் வரேன்ப்பா. நீயா? இல்லம்மா, வேண்டாம். இல்லப்பா, நான் வராம இருந்தா அது தப்பாயிடும். ஒரு ஓரமா நின்னுட்டு வந்துடுறேன். காயத்ரி சொன்னா புரிஞ்சுக்கமா. நீ இப்ப அங்க போக வேண்டாம். ஏம்மா? ஏற்கனவே உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ மாப்பிள்ளை இறந்த துக்கத்துல இருக்காங்க. நீ அங்க போனேன்னு வையி, உன் ராசிதான் அவங்க புள்ளையோட சாவுக்கு காரணம்னு சொல்லுவாங்கம்மா. சொல்லட்டுமே, என்ன இப்போ? யாருக்கு என்ன சொன்னா ஆறுதலா இருக்குமோ அத சொல்லிட்டு போட்டோம். ஏன் நீங்க சொல்லல? அவர் ஜாதகத்துல அல்ப ஆயுசு இருந்துச்சு, அதனாலதான் இறந்தாருன்னு. மனசு மறுத்து போச்சுமா. எனக்கு இப்ப துக்கம் இல்ல, கண்ணீர் இல்ல, யாராவது ஏதாவது சொல்லுவாங்கங்கிற பயம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கௌதம் சூர்யாவோட அண்ணன். சூர்யா என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டோட அண்ணன் இறந்துட்டாருங்கிறப்போ நான் அங்க போகாம இருக்கிறது சரியில்லை. அம்மாடி, வேண்டாமா? அப்பா சொன்னா கேளு. நீ எதை வேணாலும் தாங்குவ. என்னால முடியாத. உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா நான் செத்துருவேம்மா. தப்புப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் அங்க போகாம இருக்கிறது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. அது மரியாதை கிடையாதுப்பா. 4 பேர் என்ன பேசுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டேவா நம்ம வாழ்க்கை நடத்த முடியும்? என் மனசுக்கு சரின்னு பட்டதுதான் நான் செய்வேன். ஆனா அம்மா, எனக்கும் அவருக்கும் நீங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணீங்க. அவர் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் நான் எப்படி இருந்திருப்பேன்லாம். தயவு செஞ்சு மனசுக்குள்ள கனவு கண்டு அழாதீங்க. ஏன் விதி இப்படி இருக்குங்கிறப்போ அவரால என்ன பண்ண முடியும்? நல்ல மனுஷன்தான், நானும் பிடிச்சுதான் ஒத்துக்கிட்டேன். பட் இதுதான் முடிவுன்னு எழுதியிருக்கே. விடுங்க, இனிமே அதை பத்தி பேச வேணாம். ஆனா நான் அங்க போறது உறுதி. அப்பா கூட்டிட்டு போனாருன்னா நான் அவர் கூட போறேன். இல்லனா நான் தனியா போய்க்கிறேன். இல்லம்மா, நீ என் கூடயே வா. நான் ஒன்னும் சொல்லல. லட்சுமி, வரோம். வாமா, திருமுனையில போய் ஆட்டோ பிடிச்சுக்கலாம். வா. கௌதம், எழுந்துடா, எழுந்துடா. டேய், எழுந்துடா.
கௌதம், நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேனே, யாருமே கேட்கலையே. அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி பிடிவாதமா இருந்துட்டு சிலிப்பி உயிரிய விட்டுட்டியேடா. ஐயோ, உன்னை கொன்னுட்டாளேடா. ஐயோ, என் பிள்ளைய கொன்னுட்டாளே. என் பிள்ளைய கொன்னுட்டா. என் பிள்ளைக்கு மாலை போட இந்தப்பா வாமா. நில்லடி. இதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வச்ச, நடக்கிறதே வேற. வெளியில போ. அம்மா வாயை மூடுங்க. உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தவனுக்கு இப்படி வாய்க்கரிசி போட வச்சிட்டீங்கல்ல, திருப்தி தானே? எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அழறோங்கிறத பார்த்து ரசிச்சுட்டு போக வந்தீங்களா? வெளியில போங்க, வெளியில போங்க. எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தின நீங்க நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க. வெளியில போங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏய், வாயை மூடு. மரியாதையா வெளியில போயிடு, இல்லனா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன். போடி. என்ன ஜென்மண்டி நீ? இப்படி ஊர்ல இருக்கிறவங்க உயிரெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் உங்க அப்பா உன்னை பெத்தாரா? ஓ மாமா அன்னைக்கே கல்யாணத்தை நிறுத்த சொன்னப்போ இவன் வேண்டான்னு அவனோட போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி என் தம்பி அநியாயமா கொண்டுட்டேடி படுபாவி. அப்படிலாம் பேசாதீங்க please. இப்படிதானே பேசுவோம். வந்து நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அவளை ஒண்ணும் சொல்லாதீங்க. உங்களை கெஞ்சி வாயை கேட்டுக்கிறேன். மூடியா. என்ன தப்பில்ல உன் பொண்ணு மேல? அந்த குமார் கடங்காரன் எவ்வளவு விரும்பல, அத்தனை பேர் முன்னாடிதான் அவ சந்தி சிரிச்சதே. அப்பவே நான் தெளிஞ்சிருக்கணும். முடியவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லி இருந்தா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. என்ன தடுக்காதீங்க நீங்க. இங்க பாருங்க, இந்த ஆளு இந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போக சொல்லுங்க, இல்லனா இங்க ஒரு கொலைய விழும்.
நீ எதுக்கு இங்க வந்த? நீயும் இவளோட சேர்ந்து கும்மி அடிக்கிறவ தானே? வெளியில போ. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்க துக்கம் எங்களுக்கு புரியுது. அதே மாதிரி எங்க அதிர்ச்சியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாய மூடி மானம் கெட்டவளே. என்ன அதிர்ச்சி வேண்டி கிடக்கு உங்களுக்கெல்லாம்? தவம் கடந்த பிள்ளைய பெத்தண்டி இந்த பிரியா மூஞ்சிக்கு பிள்ளைய கட்டி கொடுக்க முடிவு எடுத்து என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே. நியாயம் பேச வந்துட்டு பெருசா நியாயத்தை இப்ப சொல்றடி. வயிறு எரிஞ்சு சொல்றேன். என் பிள்ளைய கொண்ட பாவத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காதுடி. நீ கால பூரா கண்ணிய கடந்து சாகணும். இது நடக்குதா இல்லையா பாரு. அப்பா, என்ன பேச்சு பேசுறீங்க? இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? காயத்ரி எந்த பாவமும் அறியாதவ. ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டாருன்னு அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். அதுக்கு தான் அவளு வந்திருக்கா. இதுக்கு போய் இப்படி அநியாயமா பேசுறீங்க? யாருக்கு வேணும் உங்க அஞ்சலியும் மாலை மரியாதையும்? அதான் போயிட்டானே, மொத்தமா போய் சேர்ந்துட்டானே. நிக்கிறாளே உன் ஃப்ரெண்டு, இவதான் கொன்னுட்டா. மனசுக்குள்ள அவ்வளவு வினைய வச்சுக்கிட்டு எப்படி நிக்கிறா பாரு. பாவி பாவி. அம்மா வேண்டாம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலம்மா. என்னது? எந்த தப்பு பண்ணலையா? உன் வாயெல்லாம் புழுத்து போயிடும். என் பொண்ணு படிச்சு படிச்சு அப்பவே சொன்னா இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு. கேட்கலையே. என் பிள்ளையும் கேட்கல, என் புருஷனும் கேட்கல. நிச்சயதார்த்தத்தை நிறுத்துன்னு சொன்னா அப்பவும் கேட்கல. கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கால்ல விழுந்து கதர்னா அப்பவும் யாரும் கேட்கல. கடைசியில என்ன ஆச்சு? என் பொண்ணு சொன்னது சரியா போச்சு. என் பிள்ளைய என்ன விட்டு போயிட்டா. இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? இந்த ராசி கெட்டவளை என்னைக்கு என் புள்ள பார்த்தானோ அன்னைக்கே அவனுக்கு பிடிச்சிருச்சுடி, பிடிச்சிருச்சு. என் புள்ள நல்லா தானே இருந்தா. எதுக்காக இவனை யாரும் கடத்திட்டு போகணும்? எதுக்கு கொலை பண்ண பார்க்கணும்? ஐயோ, போலீஸ் அது இதுன்னு இத்தனை வருஷம் நம்ம குடும்பம் இதெல்லாம் பார்த்திருக்காடி, பார்த்திருக்கா. ஆமா புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ராசி இல்லாதவ ஆமா கூட இல்லடி. பிடாரி, கொள்ளி வை பிடாரி. மொத்தமா இறக்க வச்சுட்டாளே. ஐயோ, என் புள்ள போயிட்டா. நான் எங்க போய் முட்டிக்கிட்டு அழ வேண்டி. எப்படியெல்லாம் ஆசாசியா இவனை வளர்த்த. அவன் கேட்டதெல்லாம் செஞ்சண்டி. ஆசைப்பட்டானேங்கிறதுக்காக இதோ இந்த ராசி இல்லாதவளை கட்டிக்கிறதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சனே. கடைசியில என் புள்ள இல்லாம போயிட்டா. ஐயோ, கொலைகாரி கொலைகாரி. நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். நீங்களும் ஓயாம என் பொண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உங்க பையன் செத்ததுக்கு என் பொண்ணு காரணம் இல்லைங்க. உங்க பொண்ணு காரணம் இல்லனா வேற யார் காரணம்? சொல்லுங்க, வேற யார் காரணம்? வேணப்பா, நிக்கிற பாரு. என்னமோ சொல்ல வந்தீங்களே, இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றையா, உன் பொண்ணுதான் காரணம். இவர் ஆசைதான் காரணம். எதை தொட்டாலும் விளங்காதவன் என் பிள்ளைய அழிச்சுட்டா. ஒரே அடியா அழிச்சுட்டா. அம்மா,